guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனியன் மீ சீரிஸ்னு Can a Boy and a Girl Friendship Survive Season 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்களை இன்டைரக்ட் டீடைலிங்கா காமிச்சிருப்பாங்க. பட் சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு டைரக்டாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அப்பதான் கதை புரியும். அண்ட் சில விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Can a Boy and a Girl Friendship Survive Season 1 எபிசோட் 10. ஸோ குறையா நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா மெமரிஸ் ஆஃப் சம்பர் தான் தீம். பிரதர் இது எல்லாமே ஒன்னால தான் சொல்லுவோம். நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவோம். அவ ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அவ மூஞ்சில பணத்தை விட்டு ஏறி அப்படின்னு சொல்லி ஹீமாவரியை சொல்றா. நீ டோக்கியோக்கு போறான்னு போய் சொன்னதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு அவங்க அண்ணன் திட்டுறா. ஹீமாவரியை வச்சு என் சிஸ்டர் யோவ மிரட்டுவான்னு எதிர்பார்க்கல. வீட்டுக்கு போனோன்னு எங்க அம்மாட்ட சொல்லி அவளை திட்ட சொல்றா அப்படின்னு சொல்லி என்னாச்சி சொல்றா. குறையா அவளோட நெகட்டிவ் எனர்ஜி தமிழுக்கு சேனல் பண்ணி விட்டுருவா. அவ பிளான் ஏதோ ஒப்பல நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனால போவா அப்படின்னு சாக்குறா சொல்லுவோம். ஒருவேளை நான் வேற எங்கேயாச்சும் ஓடி போயிட்டா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஹீமாரி கேட்கிறா. குறையா கண்டிப்பா ரோல்ஸ் படி தான் நடந்துப்பா. வேணும்னே அவங்க ஃபியூச்சரை கடுக்க அவங்க கடைக்கு எயிட்டாலேயே இன்னொரு கடையாவ ஆரம்பிப்பான்னு சொல்லி உன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி ஹீமாரியோட அண்ணன் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். ஸோ எப்படினாலும் நம்ம ஹீரோ வின் பண்றதா இதுக்கு ஒரே ஆப்ஷன். நிறைய பீப்புளோட கைண்ட்னஸ்னால இத்தனை நாள் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டேன். இப்போ நான் புதுசா ஒன்று பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி இவன் நம்ம போய் சம்மர்க்கான மெமரிஸ் கிரியேட் பண்ணலான்னு ஹீமாவரி சொல்றான். ஜாலியா பண்றதுல ஃபியூச்சரே இதுல தான் இருக்கு. நம்ம ஹீரோ சொன்னா கண்டிப்பா நீ வின் பண்ணுவான்னு தெரியும். இல்லைனாலும் ஏஜென்சியில ஜாயின் பண்ணிட்டு உடனே வெளியே வந்துட்டு அப்ப நான் இந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணிருக்க மாட்டல அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றேன். ஸ்கூலை விட்டு நின்று நம்ம ஹீரோ சொன்னா என் லைஃப்ல நீ என்ன பாத்துக்கிற மாட்டியா அப்படின்னு வா கேட்கிறா. நீ தான் மேரேஜ் மாதிரில இதை சொல்றேன். நம்ம ஹீரோ சொன்னா அவனா அப்படி சொல்ல நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருத்தவன் கண்கள் எனக்கு மட்டும்தான் இல்ல அப்படின்னு வாசல மும்பானா உனக்கு ஹாப்பின் பண்றான். நம்ம ஹீரோ சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோவை வேணும்னு அவ டீஸ் பண்ணிருக்கா. இப்ப என்னாச்சும் நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வர வந்தவனே டக்குனு ஹீமாவரிய குருலா கிரிப் பண்றான். அந்த பண்ணி இவ படிச்சு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாவன பண்ண தனியா விட அப்படின்னு வா சொல்றான். ஹீமாவரியோட அண்ணன் மாக்கஷிமா போயிட்டு மீட் பண்றான். சம்மந்தமே இல்லாத ஆளாம் திடீர்னு என்ன பக்கம் வந்திருக்கீங்கன்னு மாக்கஷிமா கேட்கறான். அவ ஆட்டத்துல ஒண்ணு சேர்த்துக்கல போலியே நீ அவட்ட கெஜ்ஜா ஒன்னு ரிஜெக்ட் பண்ணலான்னு கேட்க வீடியோ வச்சு அவ அவங்களை மிரட்டினால அதை எப்படி இருந்ததுன்னு மாக்கஷிமா கேட்கறான். அவ கேம்ல அவங்களுக்கு நான் பிரச்சனையா இருப்பானு என்ன மிரட்டிட்டு போக தானே வந்தீங்கன்னு மாக்கஷிமா கேட்கும். யோகனோட ஃபுல் எஃபர்ட் போட்டா கண்டிப்பா அவன் தான் வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ பிராக்டிஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிளம்புறான். மெமரிஸ் ஆஃப் சம்மருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய என்ஜாய் பண்றது போட்டோ எடுத்து அதை ஃபிளவர்ஸ் கூட ஆட் பண்ணி நம்ம எக்ஸிபிஷன் வைக்கலாமா அப்படின்னு ஹீமாவரி யோசிக்கிறார். ஐடியா நல்லாவே இல்லைன்னு என்னாச்சு சொன்னா அப்ப நீ ஒரு ஐடியா சொல்ல ஹீமாவரி கேட்கறா. எனக்கு தெரியலான்னு என்னாச்சு சொல்லியிருந்தா ஒரு சூப்பர் சீனரியோ மைண்ட்ல வருது. ரெண்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பிராக்டிஸ் முடிஞ்சு ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது. ஒரு சட்டை நஞ்சு அது சீக்கிரம் ஹீரோவை கண்டினியூ பண்ண நம்ம ஹீரோவில் ஸ்டாப் பண்ணிட்டு 18+ இன்வால்வ் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டான். என்னச்சி கண்டிப்பா வா மைண்ட்ல இதே மாதிரி ஒரு சினாரியோ வந்திருக்குமே கேட்கவும் யோ கூட அந்த சினாரியோ இருந்தா எங்க இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்றா. எனக்கு ஓகேதா அப்படின்னு ஹீமாரி சொல்றா. கடைசியில இவங்க ரெண்டு பேர் கூடயோ சேர்த்து நம்ம ஹீரோ வெளியே போறான். மெமரிஸ் ஆஃப் சம்மர் அப்படின்ற ஒரு டீம்ல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆசிசரியை ரெடி பண்ணணும். அதை ரெண்டு மாடல்ஸும் என்ஜாய் பண்றதை நம்ம ஹீரோ போட்டோ எடுக்கிறான். வழக்கம் போல எனர்ஜி ஹீமாவரியை ஒருத்தர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீமாவரி இப்ப எனர்ஜியை பிடிச்சி துரத்த ஆரம்பிக்கிறா. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நல்லா நம்ம ஹீரோ வயசான மாதிரி பாத்துட்டு இருக்கா. அது கியூட்டா இருக்குல்ல. இது சம்மர் மெமரிஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு அவங்க பார்த்தா இது என்ன பார்த்தல எனக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே இது நியாயமே இல்ல நான் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நான் ஒரு இடத்த விசிட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட டீச்சர் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போறான். இது ஒரு ஃபிளவர் அரேஞ்சிங் ஸ்கூல். இங்க தான் ஃபிளவர்ஸ் பத்தி நான் கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து இடத்துக்கு வந்திருக்கல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூல் ஆரம்ப சீரியஸா எடுக்க ஆரம்பிச்ச டீச்சர் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கும் போது உள்ள அந்த சின்ன வயசு போட்டோவில் அவங்க காமிக்கிறாங்க. அப்படின்னா இந்த மிடில் ஸ்கூல்ல ஹீமாரியோ அவன் கூட செய்து வந்தால அப்படின்னு சொல்லி எனர்ஜி பாக்குறா. இதுல உன்னோட முடி நீளமா அழகா இருக்கு இப்பயே ஷார்ட் பண்ணிட்ட அப்படின்னு எனர்ஜி கேட்கும். நீளமா இருந்தாதான் அவனுக்கு முடி பிடிக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அப்படியான்னு ஹீமாவரி கேட்போ அப்படிலாம் இல்ல அட்கார் உனக்கு நல்லா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஹீரோ வெட்டலாமான்னு யோசிக்கிறா. இல்ல உனக்கு லாக்கர் தான் நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இங்க எல்லாரும் வந்துட்டீங்க ஃபிளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கவும் என்னாச்சு நம்ம ஹீரோ சரின்னு சொல்றாங்க. பட் ஹீமாவரி பானா அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த வயசுல இருந்தே கிரியேட்டிவா ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுல எனக்கு சரியா வராது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். பட் கிரியேட்டிவ் விஷயம் ஃபிளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. அவன் ஃபர்ஸ்ட்லேயே அழகா பண்ணிருக்காருன்னு ஹீமாவரி பாக்குறா. இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீமாவரியோட லாங் ஹேரை பத்தி அவ யோசிச்சு பாக்குறா. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஸ்கூல்ல அவளோட ஹேர் டிஸ்டர்பன்ஸா நம்ம ஹீரோ கிடந்திருக்கும். சால்ட் பண்ணும்போது அது எரிஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா ஹீமாவரி அதை ஷார்ட்டா கட் பண்ணிருப்பாரு. லாங் ஹேர் இருந்து என்னாச்சி மாதிரியே நான் பார்க்க கேலிஷா இருந்தோம்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அப்படின்னு ஹீமாவரி கொஞ்சம் சோகமாக்குறா. இந்த என்னாச்சி பொண்ணு தானே அந்த ஹைபிஸ்கஸ் கேர்ள் அவனோட சைல்ட்ஹுட் கிரஷ் அந்த டீச்சர் கேட்கறாங்க. 7 வருஷமா அந்த பொண்ணுமே இவனை லவ் பண்றா அப்படின்னு ஹீமாவரி சொல்லிட்டு என்னாச்சி லவ் பண்ணலானவன் என்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. பட் நீ தான் ரொம்ப ஆசமான பொண்ணு அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. ஜீரோ ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்ல இருந்து இப்ப அவன்கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டல அப்படின்னு டீச்சர் கேட்கறாங்க. அன்ஃப்ளோர் வச்சு நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்ல பண்ண அந்த எக்ஸிபிஷன்
காம்படிஷன் போட்டோஸை பார்த்துட்டு குறையோட சேலஞ்சுக்கு சன்ஃபிளவர் கிரேட்டா இருக்குல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறார். ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்குது, அங்க போய் நீங்க சன்ஃபிளவரை பறிக்கலாம் டீச்சர் ஐடியா கொடுக்குறாங்க. எனர்ஜியால வர முடியல. ஹீமாவரி இப்ப பார்த்தாலே நம்ம ஹீரோ வைக்கப்பட்டதுனால ஹீமாவரிக்கு பின்னாடி சீட்ல நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். எதுக்கு இப்பெல்லாம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஹீமாவரி கேட்கறா. எனர்ஜி நம்மள ஒன்னா பார்த்தா தப்பா எடுத்துக்குவான் தான் நீங்க எல்லாத்தையும் பண்றியா அப்படின்னு ஹீமாவரி கேட்குவோம். அப்படிலாம் இல்ல, நான் இப்பெல்லாம் நான் ஒன்னு ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நான் ஒன்னு அவாய்ட் பண்ணல, கண்டிப்பா எனர்ஜிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டான். ஹீமாவரி நம்ம ஹீரோட டீ வாங்கி குடிச்சிட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்னை லவ் பண்றியா, நான் உனக்கு வச்ச டெஸ்ட் தான்டா இது, நான் போய் உனக்கு இன்னொரு டீயை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வா போறேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டே இருந்தானா எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனர்ஜி என்ன விட ரொம்ப கியூட்டா இருக்கா, அவளுக்கு அவனை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிச்சுட்டு உனக்காக எல்லாத்தையும் விட்டு டோக்கியோ வரேன்னு சொன்னா அப்பவே நீ கூட்டிட்டு போயிருக்கணும், எங்களுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாதுன்னு மாகஷிமா சொன்னதவா யோசிச்சு பாக்குறா. அவவே நைஸா ட்ரீட் பண்றதுனால நான் இன்னும் அதிகமா பேர் ஆசைப்படுறான். பட் அவனுக்கு ஏத்த ஜோடி எனர்ஜி தான் சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. பழக்கம் போலதான் குழந்தை முட்டாய் கறியை பாக்குற பெரிய நம்ம ஹீரோ ஃபிளவர்ஸை பார்த்தவனே ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டா. நமக்கேத்த சைஸ்ல இருக்கிற ஃபிளவரை சீக்கிரம் போய் பைப்போன்னு கூட்டிட்டு போற பேலன்ஸ் தான் இந்த கீ. பாக்குறதுக்கு போகலாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். குட்டியா இருக்கிறது இது பெர்ஃபெக்டா இருக்கும், நம்ம ஹீரோ அதை பறிச்சுக்கிறான். நான் கிரியேட் பண்றதை ஹீமாவரி தான் வியர் பண்ண போறா, அதுக்கு தந்தபடி இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இதுலயே கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால ஹீமாவரி நம்ம ஹீரோ கண்டுக்கிறவே மாட்டேங்கிறான். திரும்ப அவன் ஃபிளவர்ஸ்லயே போக்கஸ்டா இருக்கான். இந்த ஜோன்ல அவன் இருக்கும்போது கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே கேட்காத அப்படின்னு ஹீமாவரி பாக்குறா. எல்லாம் பார்க்க அழகா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம எனர்ஜி கூட வரலாறு ஹீமாவரி கேட்டா நம்ம ஹீரோ கண்டுக்கிறவே மாட்டேங்கிறான். ஃபிளவர்ஸையே பார்த்துட்டு இருக்காத அவன் கண்கள் என்ன மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதுவா அவனுக்கு கேட்காதன்னு ஹீமாவரி கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கூப்பிட்டு நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்கறா. ஆமா நம்ம ஹீரோ சொன்னவோ ஹான்சலி டீஸ் பண்ணதானே இதை பண்ணாய் போதும் நெருத்திரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இவன் நான் சீரியஸா சொன்னது கூட இவன் விளையாட்டாதான் எடுத்துக்கிட்டால அப்படின்னு சொல்லி ஹீமாவரி அங்க இருந்து ஓடுறா. நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்பதான் என் ஃபீலிங்ஸ் ஒன்று ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே தனியா வந்துருக்கா. ஹீமாவரி எங்க இருக்க நம்ம ஹீரோ கத்துனா இங்கதான் அப்படின்னு அவ மெல்ல சொல்றா. கண்டிப்பா அவனுக்கு கேட்காத அப்படின்னு அவ யோசிச்சா. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டா அவளை தேடி வந்துருத்தான். நம்ம ஹீரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிங் அதாவா கழட்டி கொடுத்துட்டு இனி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிங் எனக்கு தேவையில்லைன்னு கொடுக்குமா, அப்போ உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டா டக்குனவா நம்ம ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணியிருத்தா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் குறையோட சேலஞ்ச் இருக்கா, அதுக்கு இவங்க ஃப்ளவர்ஸை பார்க்கலான்னு வந்தா அந்த இடத்துல ஹீமாவரி தான் லவ்வை இன்டெரக்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஐ மீன் இது எவ்வளவோ டைரக்டா யாராலையும் ப்ரப்போஸ் பண்ண முடியாதுதான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.